காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க. இப்ப ரம்யா லைஃப்ல அதுதான் நடக்க போகுது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து ஓவரா சீன போட்டுக்கிட்டு கார்த்திக் கிட்ட தேவையே இல்லாத ஒரு விஷயத்த பத்தி சொல்லவும், கார்த்திக் எல்லார் முன்னாடியுமே ரம்யாவ ஓங்கி ஒரு அறை விடுறாங்க பாருங்க. வேற லெவல். அப்படி என்ன நம்ம ரம்யா சொன்னா, எதுக்காக நம்ம கார்த்திக் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவுக்கு இது பத்தல. அவங்க அவமானப்பட்டது பத்தல. இன்னும் அவள வந்து நான் கஷ்டப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கார்த்திக்க கஷ்டப்படுத்துறதுக்காக என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போயி கார்த்திக் கிட்ட அந்த அந்த இத காட்டுறா. இங்க பாரு பத்திரிக்கைய காட்டுறா. இங்க பாரு. என் கல்யாணத்துல நல்வரவுன்னு உன் பேரும், உன் பொண்டாட்டி பேரும் தான் போட்டிருக்கேன். அதனால நீங்க மரியாதையா வர்றீங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, கார்த்திக் இருந்துக்கிட்டு என்னாலலாம் வர முடியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன் கார்த்திக் வலிக்குதா? என் கல்யாணத்த பார்க்கறதுக்கு உன் மனசு ஏங்குதா? அப்படின்ற மாரி வந்து இந்த ரம்யா சிலுத்துக்கிட்டு கேட்க, உடனே வந்து கார்த்திக் வந்து எனக்கு வந்து உன் மேல அன்பு இருக்கு. நீ முட்டாள்தனமா நினைச்சு உன்னை ஏமாத்திக்காத ரம்யா. நான்லாம் உன்னை வெறுத்து ரொம்ப காலம் ஆகுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா என்னால மட்டும் உன்னை மறக்க முடியலையே கார்த்திக் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நீ ஒரு கேவலமான பிறப்பு. அதனால தான் நீ இந்த மாதிரி இருக்க. நான் வந்து உன்னை லவ் பண்ண நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ என் மனசுக்குள்ள ஒரு அரை இது கூட எனக்கு கிடையவே கிடையாது. இதே நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா தாராளமா வந்து அச்சதை போட்டு வந்திருப்பேன். ஆனா நீ என்னையும் என் பொண்டாட்டியும் எங்க அப்பாவே பழி வாங்குறது தான் என் வீட்டுக்கு வர்ற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த கல்யாணத்துக்கு வருவேன்? எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லவுமே, நீ வந்து தான் ஆகணும் கார்த்தின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, இன்னும் அசிங்கப்படுத்துறா. அப்படி இல்லைனா, ஏன் உங்க அப்பாவும் உன் பொண்டாட்டியும் அசிங்கப்படுத்து பத்தலையா? இன்னும் அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு கேட்கும்போது, கார்த்திக்கு ரொம்பவே கோவம் வர ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா, கார்த்திக்கால ஏற்கனவே அந்த ஒரு விஷயத்த ஏற்றுக்க முடியல. என்னன்னா, இந்த மாதிரி தன்னால தான் நம்ம இப்போ உண்மையிலுமே கார்த்திக் லைஃப்பில் ரம்யா இருந்ததுனால தானே இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அண்ணமும் அவங்க அப்பாவும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அந்த குற்ற உணர்ச்சியில் தான் இருந்துட்டு இருந்தார் நம்ம கார்த்திக். அது பார்த்தாம இப்போ வந்துட்டு மறுபடியும் அசிங்கப்படுத்தணுமா? இன்னும் அவங்கள அசிங்கப்படுத்தி விட்டுருன்னு சொல்லணுமே கார்த்திக்கு கோவம் வரவும், ஓங்கி எல்லார் முன்னாடியும் செவ்வில ஒரு அறை விட்டார் பாருங்க. சும்மா சொல்லக்கூடாது. மஜா பண்ணிட்டாரு நம்ம கார்த்திக். அடிச்ச வேகத்துக்கு எல்லாருமே திகச்சு பார்க்குறாங்க. ஏன்னா கமிஷனர் ஆச்சே. கமிஷனர் யாரை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அடித்து எல்லாருமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவுமே நம்ம ரம்யா சொல்கிறாங்க, என்னை அடித்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட கார்த்திக். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக் வந்து உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. இதுக்கு மேலே உன்னோட ஆட்டம் வந்து இங்கே நீடிக்காது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து சொல்கிறாரு. உடனே அங்குள்ள எல்லாருமே என்னாச்சு மேடம்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை உங்கள் வேலையை போய் பாருங்கன்னு சொல்லும்போது அவங்கவுங்க அரச புரசலாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சும்மா ஒரு வீட்டில் சண்டை நடந்தாலே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் கூடி கூடி பேசுவாங்க. இதில் கமிஷனரே கார்த்திக் அடிச்சிட்டாருன்னா சும்மா விடுவாங்களா? என்னடி இது அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இது சாத்தியமாச்சு? எப்படி வந்து இவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நம்ம கமிஷனர் மேடம் திரும்பி கார்த்திக் அடிக்கவே இல்லையா? அப்போ ஏதோ தப்பு நடந்திருக்கு. அப்போ தப்பு எல்லாம் கமிஷனர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாமே ஒரு யூகத்துக்குள்ளே வர்றாங்க. அப்போ தான் வந்து கார்த்திக் சொல்கிறாங்க என்னென்னா, இங்கே பாரு இப்போவே உன்னை எல்லாரும் தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போவே நீ மரியாதையாக போக ஆரம்பிச்சிது. இல்லைனா வந்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையாக இருந்தால் உனக்கு நல்லது. இல்லைனா வந்து நல்லா இருக்காது ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அடடடா நீ என் பேரை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது கார்த்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எல்லாம் பொண்ணாக இருந்தால் தானே கேடுகட்ட நாய் தானே. நீ எப்படி உனக்கு வந்து எப்படி வந்துட்டு உனக்கு தான் வலிக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லவுமே என்ன பண்ணுறது போகிறேன்னே தெரில. அந்தளவுக்கு தான் வந்து நம்ம கார்த்திக் வச்சு கிளின்னு கிழிச்சிட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போகிறாங்க நம்ம ரம்யா. என்னடா இது இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, இவங்க இப்படியே வந்து பேச விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நம்ம அண்ணன் சொல்கிறாங்க, அண்ணன் வந்து கரெக்டாக கால் பண்ணுறாங்க. என் பொண்டாட்டி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதனால் நீ இங்கேருந்து போ. இதுக்கு மேலே உன்னோட பாட்சாலாம் இங்கே பழிக்காது அப்படின்னு சொல்லுவோமே ரொம்பவே கோவப்பட்டு, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கூடிய சீக்கிரம் நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் யாருக்கு தண்டனை கொடுக்குறா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒன்று மட்டும் உறுதிங்க, இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இல்லை. அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு
முழிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்த கார்த்திக் பொறுமையாக இருக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருந்தார். ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு பொறுமையாக இருக்கவே முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் வந்துட்டு தள்ளப்படுறாரு நம்ம கார்த்திக். அதனாலவே வந்துட்டு ரம்யா வச்சு கிளின்னு கிழிச்சிட்ருக்காரு. ரம்யா செம காண்டில் இருந்துகிட்ருக்காங்க. இவன் எப்படி என்ன அடிக்கலாம், இவனை நான் சும்மா விட போகிறதா இல்லை, இவன் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரியே ரொம்பவே கோபத்தில் வந்து சொல்லிகிட்ருக்காரு. பாப்பா என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ நாளாக நடந்ததுக்கும் இப்போ நடந்துகிட்ருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து நம்ம கட்ட போகிறாரு கார்த்திக். இப்போ ரம்யா அவமானப்பட்டு போகிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரம்யா ஆனால் இப்படி அசிங்கப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத ஒன்றுங்க. நான் ரம்யா அசிங்கப்படுறதெல்லாம் சாத்தியமற்றது. இப்போ அசிங்கப்பட்டு தலைக்குனிவு ஏற்பட்டு நிற்கிறா. கூடிய சீக்கிரம் என்ன நடக்க போகுது, எப்படிலாம் வந்து கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கார்த்திக் எடுத்த முடிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா கார்த்திக் இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு கார்த்திக்கு நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலவே வந்துட்டு கார்த்திக் வந்து சரி பார்த்துடலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து வந்துட்டார். இவ்வளோ நாளாக கார்த்திக் வந்து சரி பொறுமையாக இருக்கலாம், நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. மழை அந்த பழத்தை எடுத்துக்கூடாம். ஆனால் இப்போ ரம்யா வந்து அடி வாங்கினதுனால கார்த்திக் வந்து இவ ஏதாவது பண்ணுவாளோ அப்படின்ற மாதிரி இருக்க. என்ன பண்ணாலும் சரி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கார்த்திக்கு நல்லாவே வந்து புரிய வருதுங்க. இதனால் என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம தான் வந்து அப்பாவுக்கும் நம்ம மனைவிக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளாக நடந்த பிரச்சனை ரம்யாவோட ஆட்டம் தான். ஆனால் இதுக்கு மேலே வந்து கார்த்திக்கோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. எப்படி அதை ரம்யா வந்து எதிர்கொள்ள போகிறா, என்ன விதமாக வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக நடக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.